விவசாய சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க. சாராய கடையை இழுத்து மூடுறதுக்காகவே நீங்க ஓட்டு போடணும். அதுலயும் ரெண்டு மாறி மாறி ஓட்டு போடுறீங்க. அவங்க தான் மறுபடியும் சாராய கடையை திறந்து சின்ன பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. அதனால இந்த முறை விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும். பேசுறத கேளுங்க, சரிங்களா? சின்ன பையன் குடிக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? முன்னாடி போட்ட ஆண்களுக்கு எல்லாம் போடுறத விட்டுட்டு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். சாராய கடையை வச்சிருக்காளுக்கே போட்டோம்னா அவன் எப்படி மூடுவான் கடைய? அதுதான் நீங்க செய்யறீங்க. ரெண்டு பேருமே சாராய கடை வச்சிருக்காங்க. நீங்க வாங்கிக்கிங்க, அது உங்க காசு. வாங்கிக்கிட்டு மூட்டை மாத்தி போடுங்க. அவன் என்ன வீடு வாசல் வித்துட்டு அது கொடுக்க போறான்? ஓட்டு போடாது. அந்த 1000 2000 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஓட்டு போடுறதுனால அதான் இதுதான் நடக்கும். நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா இந்த ட்ரிப் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்த சின்னத்தை இந்த பாருங்க, இந்த இதுல போட்டுருக்கு பாருங்க, அதுல போட்டிருக்கு, பாத்துக்கோங்க. அந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய பேரம் பிள்ளை நல்லா பிழைக்கிறதுக்காக போடணும். சாராய கடை இல்லாத நாடா மாத்தணும் நீங்க. அதனால சாராய கடையை இழுத்து மூடுவதற்கு போடுங்க. நீங்க போடுங்கம்மா, நீங்க போடுங்க. நீங்க போட்டாலும் 1000 பேர் போட்ட மாதிரி போடுங்க. போடுங்க. 1000 இருந்தாங்கன்னா 1000 கோடி நாட்டு வைப்பாங்க. ஏற்கனவே வித்துட்டே போனாங்க. அடுத்த 100 ரேட் வந்தாங்க, சூப்பரா வைப்பாரு. 5000 3000 அள்ளி கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் கோடி இருக்கு நாட்டுக்காரே. 1.5 லட்சம் அதுக்கு முதல் இருந்துச்சு. 5 லட்சம் கோடியா இருந்துச்சு எடப்பாடி. 11 லட்சம் கோடி இருக்குது. ஒரு ஆளுக்கு 2 லட்சம் கோடி. என்ன சொன்னாங்க? நீங்க எல்லா வீட்லயும் 1000 ரூபாய் தருவோம், எல்லா பொம்பளைகளுக்கும் தருவோம் அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு ஏன் பண்ணாட்டி ஜாக்கெட் எல்லாம் அப்படி மேட்சா போட்டு தகுதி வாய்ந்த பொம்பளை உனக்கு இல்ல, தகுதி இல்லாத பொம்பளைக்கு தருவான். தகுதி இல்லாத செஞ்சு வச்சிருக்கியா? இங்க பாருங்க, நிலம் இருக்க கூடாது, சொந்த வீடு இருக்க கூடாது, கார் வச்சிருக்க கூடாது. நீங்க போட்டு சட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. அந்த ஆபீஸ் மேல போட்டுருந்தாங்க, தெரியலையா? படிச்சு பார்க்கலாம். நான் படிச்சு பார்த்தேன். நீங்க காரும் வச்சிருக்க கூடாது. அதெல்லாம் ரொம்ப பொறுமை. அவங்க அப்படியே பண்ணுவாங்க. நீங்க போடுங்க விவசாய சின்னத்துக்கு. அதே குட்டை கலக்க வச்சு அவனை உழுதே உங்களை கூட்டிட்டு போய் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க நாட்டுக்கு நல்லா செய்ய முடியாது. 1 லட்சம் ரூபாய் அவங்க எம்எல்ஏ சம்பளம் மாசத்துக்கு 100 கோடி ரூபாய் எதுக்கு செலவழிக்கிறேன்? உன் தாலே காக்க இருக்கா, என் தாலே அக்கறை இருக்கா? சரிங்களா? அதே மாதிரி ஒரு கவுன்சிலரா இருந்தாரு, 10,000 சம்பளம். நீ எதுக்கு 20 லட்சம் செலவழிக்கிற? இந்த வேலை கூடயே இருக்கும். ரோடு மட்டும் வளர்ந்துகிட்டே வரும். பாத்தீங்களா? இந்த ரோடு முதல்ல இங்க தானே இருந்துச்சுல, இப்ப எப்படி வளர்ந்துச்சு? தண்ணி ஊத்தி கோலம் போட்டது இல்லையா? அப்படி இல்ல ரோட்டுக்கு மேலே ரோட போட்டு நக்கிட்டு காசு ஆட்டே போட்டு அது எப்ப கோழிக்கு இப்ப 20 ரூபா கொசு வராது. இது கடிச்சா நமக்கு டெங்கு வராது. இவங்களா வருவாங்க, தொட்டியை தண்ணி பார்ப்பாங்க, டெங்கு வந்துச்சு. நீங்க முட்டை பாருங்க.